உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, யோவான் 1:50, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று தேவன் சொல்கிறாங்க. பெருசாக பார்ப்பீங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க. தேவன் செய்ய போகிற அற்புதங்களை பார்க்க போகிறீங்க. ஏதாவது ஏசுக்கிட்டேருந்து பெற்றுக்கொண்டிட்டீங்களா? ஏதாவது ஏசுக்கிட்டேருந்து சிக்னல் வந்துருக்குதாங்க? ஏதாவது அற்புதத்தை பார்த்துருக்கீங்களா? அதிசயங்களை பார்த்துருக்கீங்களா? ஏசு உங்ககிட்ட பேசிட்டாரா? சந்தோஷமாக இப்போ நிம்மதி வந்துருச்சா உங்களுக்கு? ஆனால் இதை விட பெரிய விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. பெருசாக உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுதுங்க. உங்களுக்காக பெருசாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் காத்துட்ருக்குது. இனிமேல் தான் உங்களுக்காக பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணாத அற்புதங்களை எல்லாம் பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்த்ததே கிடையாது அப்படின்றீங்களா? அதெல்லாம் பார்ப்பீங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் என் வாழ்க்கையில் எனக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்கள் கண்கள் நிறைய ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க. என் வாழ்க்கை அவ்வளவுதான், இவ்வளவுதான், எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இனிமேல் தான் அதிகமான ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. என் பசங்க வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் போதுன்றீங்களா? இல்லை, உங்களுக்கு தான் பெரிய ஆசீர்வாதம் மறைத்து வைக்கப்பட்டிருக்குது. அது வரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. சரிங்களா? ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறவர் யார்? தேவன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தலைங்க. தேவன் தான் உங்கள் வாழ்க்கையை அவர் நடத்துகிறாரு. அதனால் இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீங்க. நம்ம மொர்தெகாய்க்கு கண்ணுக்கு மறைவாக அவனுக்கு அந்த மந்திரி பதவி மறைத்து வைக்கப்பட்டது. அவனுக்கு தெரியாது. நம்ம நாளைக்கு மந்திரி ஆகும்னு அவனுக்கு தெரியாது. ஏசு ஒவ்வொரு நாளும் சொல்ல மாட்டார், இன்றைக்கி இது நடக்கும், நாளைக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாருங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டார். திடீர்னு பண்ணிடுவார். இதிலும் பெரிதானவைகளை உங்கள் கண்கள் பார்க்கும். அப்படி தான் மொர்தெகாய்க்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போது தெரியாது. காவலாளி தானே, நாளைக்கு அங்கே உட்கார போகிறேன்னு நினச்சான். ஆனால் அதை விட பெரிதானதை அவன் பார்த்தான். மந்திரி அப்படின்னு ஒரு பதவி அவனுக்கு கிடச்சிச்சு. எவ்வளோ பெரிய பதவி இல்லை? தேவன் அப்படி தான் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க அவங்க பார்க்குற வாழ்க்கையை விட ஒரு நல்ல வாழ்க்கையை பார்ப்பாங்க. இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பிப்பீங்க. அதற்காக நன்றி. பெரிய ஆசீர்வாதம் மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. நன்றி அப்பா. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாய் வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இங்கே தங்குவீங்க, இங்கே ஆட்சி செய்வீங்க. உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.
நாளைக்கு பார்க்கலாம்.